நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம்னா டூனா. இன்றைக்கி டூனா ஃபிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு சும்மா கம்மியான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி கொஞ்சம் இப்போ நல்லா சூடாகட்டும், இல்லாட்டா எண்ணெய்லாம் தெரிக்கும். ஸோ சட்டி காஞ்சிடுச்சு. சும்மா லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கு. மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே இது குக் பண்ணது. ஸோ கொஞ்சம் நான் ஆயில் போட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பரோட்டாவோட சூப்பராக ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதான் மாவும் கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஒரு 250 கிராம் போட்டிருக்கேன். ஒரு 300 கிராம் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ இது வந்து சூப்பரான, இதே மாதிரி வச்சு பார்த்து நீங்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இதில் ஒன்றும் இல்லை, 2 மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு, கோதுமை மாவு சும்மா ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். ஒரு இதில் சோடா மாவு எதுவுமே போடல, உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். சுடு தண்ணி போட்டு இப்போ கலைஞ்சிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ அது கண்டினியூ பாருங்கள். இதில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன், கையிலேயே ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா பிணைஞ்சிடுவாங்க. ஸோ இது ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டுடலாம், ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஓகே நண்பா. சரி தான். ஸோ இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. இப்போ பொருள் ரெடி பண்ண போகிறேன். ஊற்றிடுங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாது, உருட்டும் போது எப்படின்னா ஃபுல்லாக ஒட்டிடும். ஊற்றிக்குங்க. ஸோ அன்பா இந்த மாதிரி ஊட்டிக்குங்க. அப்படி ஆயிடுச்சு. தாவலை போட்டுறோம் தான். ஸோ இது ரெடியாகிட்டு பொட்டான திருப்பிடாமல் தான். அவ்வளோதான், அப்படியே திருப்பிடணும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்படியே உப்பு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றும்போது அப்படியே சுத்தவங்க தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. பரோட்டா ரெடி. ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் போட்டிருக்கேன். அப்படியே திருப்பிடானு தான். ரொம்ப இது போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். இது ரெடி. அப்படியே கையாலே நீங்கள் திருப்பிக்கலாம். பாருங்கள் போது எப்படி ஊற்றி இருப்பாங்க, சூப்பராக. அதுதாங்க இது போட்டுக்கணும். நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றது.
நான்வெஜ் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அப்ளை பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி டூனா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் நண்பா. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி ஓகேங்களா. டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா அதுக்கு புரியுற மாதிரி அப்படியே ஃபில் பண்ணிடணும்னா, உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தாலும் ஃபைல் போட்டுங்க. டிஷ்யூனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு அப்படியே விட்டுங்க. அவ்வளோதான், அப்படியே மடிக்கிறோம்னா ஸோ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நம்ம. ஸோ கமெண்ட்லாம் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இன்னும் ஒரு 500 வரணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நண்பா. ஸோ பாருங்கள், அருமையாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சாண்ட்விச், சூப்பராக. சூப்பராக இருக்கும் நண்பா. இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் சாப்பிட போகிறேன் நண்பா. மாஷா அல்லாஹ், சூப்பராக இருக்கும் போல். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. இது நார்மலாக நீங்கள் வந்து இந்த டூனா நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு, அப்புறம் இந்த இது டொமேட்டோ இதெல்லாம் போட்டுட்டு க்ரீன் சில்லி அதெல்லாம் போட்டுருங்க. போட்டு வதக்கிட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, இதுதான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் இந்த டூனா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அந்த மசாலா ரெடி ஆயிடும். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன். கொஞ்சம் நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன், மேலே பேப்பர் அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும்பா. அதேமாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்குல்லா கர்.